ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ராகுல் காந்தி மீதான கைது நடவடிக்கைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நேற்று நீட் விவகாரத்தை கண்டித்து ராகுல் காந்தி அவர்கள் போராட்டம் நடத்தின நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீட் தேர்வு அகற்றப்படணும் அப்படிங்கிறது தான் தாவேகாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக ராகுல் காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றாங்க. இதில் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இது கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மத்திய அரசுடைய இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நேற்று நடந்த அந்த விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்னைக்கு நடைபெற்ற போராட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தன்னோட முழு ஆதரவையும் தெரிவிக்குது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு முறை அப்படிங்கிறது அறவே அகற்றப்படணும் அப்படிங்கிறது தான் தாவேகாவுடைய சமரசமற்ற நிலைப்பாடு அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மாணவர்களை மட்டுமில்லாது அவங்களுடைய குடும்பங்களையும் வெகுவா பாதிக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு முறை அகற்றப்படணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். முதல்வர் விஜய் அவர்களுடைய கண்டன பதிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தலைநகர் டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து பல்வேறு பிரிவினரை சேர்ந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்ல ஒரு கட்சியுடைய போராட்டமாக இருந்தது. பின்னர் தன்னெழுச்சியாக இளைஞர்கள் கூடி நீட் குளறுபடிகளுக்கு எதிராகவும், அதே போல மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதை குறித்தும் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேற்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மதத்துல அந்த சென்றவர்களை கைது செய்யப்பட்ட நிலையில இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவரது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிகழ்வாகவும் ஒன்றிய அரசின் இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை என்றும் தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தனது முழு ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறது என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவரது எக்ஸ் தளத்துல தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வை பொறுத்தவரை தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் சமரசமற்ற நிலைப்பாடு என்றும், மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களையும் வெகுவாக இந்த நீட் தேர்வு பாதிக்கும் முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை எப்போதுமே தாவேகா அளிக்காது என்பதையும் இந்த ட்விட்டர் எக்ஸ்தல பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு போன்றவற்றை ஒழிக்க வேண்டுமெனில் முதல்ல கல்வியை மாநில பட்டியலுக்கு, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட் என ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு இந்த இடைக்கால தீர்வாக இந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் என ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்கள்ல மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும், இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கிய நம்முடைய பார்வை என தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த நுழைவுத் தேர்வுகளுக்கான நோக்கத்தையும் பார்வையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கட்சி தொடங்கிய போது கட்சியின் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே இது குறித்து ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறோம் எனவும், மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும், அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும், இந்த சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துவோம் என இந்த எக்ஸ்தல பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான ஜோசப் விஜய். இந்த பதிவின் முக்கிய சாராம்சமாக ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிராகவும், அதே போல நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார். களத்தில் ஏற்கனவே கேரள கர்நாடக முதலமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர்கள் என்ற ரீதியில களத்தில் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பஞ்சாப் முதலமைச்சரும் போராட்ட களத்தில் ஆதரவாக இருக்கிறார். தொடர்ந்து தென்னிந்தியாவிலிருந்து மற்றும் ஒரு முதலமைச்சர் இந்த போராட்டத்திற்கான ஆதரவு குரலை தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ராகுல் காந்தி மீதான கைது நடவடிக்கைக்கு நேற்று விவகாரத்தில் ராகுல் காந்தி போராட்டம் பண்ணார். அவர் கைது செய்யப்பட்டார், பின்னர் விடுவிக்கப்பட்டார். அதற்கு அந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறதோட நாங்கள் நீட்டை ஒருபோதும் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதே போல ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி மாநில அரசுக்கு அதுக்கான இடைக்கால அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு கூட யோசனை வழங்கியிருக்காரு. இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.